இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ திருமணம் நடக்குது. என்ன பண்ணுவாங்க? மகள் வீட்டார் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? கட்டி கொடுத்து நல்லபடியாக இருமா அமுச்சு வச்சுருவாங்க. அந்த பிள்ளை போய் என்ன பண்ணுவா? அவள் வாழ்ந்து குடும்பத்தில் இருந்து அவள் முன்னேறி அப்படி போகும். தாய் தகப்பங்க கூட இருப்பாங்களா? எப்பயாவது போவாங்க. எழுத கட்டது என்னப்பா இப்படி இருக்கேம்மா வார்த்தை, அவ்வளோதான். ஆனால் பையன் வீட்டில் அவன் வீட்டில் இருக்கிறதால அம்மா அப்பா கொஞ்சம் நினச்சா, ஆனால் அவன் தான் மெயினாக வாழ்வான். அவன் வாழ்க்கை நடத்துவான். இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இது நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமுதாயத்தில் இருப்பது ஒன்று. ஆனால் இறை குடும்பம்னு ஒன்று இருக்குது. நம்மெல்லாம் பிள்ளைங்க, ஆண்டவர் தான் அப்பா, ஏசப்பா தான் நம்ம குடும்ப தலைவர், அப்பா. அப்படிதானே உண்மை. நமது குடும்பத்தில் நம்மை நம்முடைய அப்பா எங்கேயும் தனியாக அனுப்புவது கிடையாது. ஏசப்பா அந்த உலகத்தில் இருக்கும்போதும் சரி, அவர் உயிர்த்து விண்ணுக்கு போன அப்புறமும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுள் தம் பிள்ளைங்க கூடவே எப்பவுமே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என் பிள்ளைகளை நான் ஒரு செப்பரேட்டாக அனுப்புகிறேன். திரும்ப கல்யாணம் முடிச்சு அனுப்புகிறேன். இருந்தாலும் தனியாக அனுப்புனா கூட நான் என் பிள்ளை கூட இருப்பேன். என் பிள்ளை நான் விட்டு போயிட மாட்டேன் என்று ஆண்டவருடைய அற்புதமான அந்த ஒரு குணத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சில கதை மூலமாக சொல்கிறேன். இந்த கதையாக சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வாசகங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு பொருந்தி வருதான்னு சொல்கிறேன். அப்பா தன் பிள்ளைக்கு, தன் பையனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். பிள்ளை நம்ம ரொம்ப பயப்படுறான். இருட்டை கண்டா பிள்ளைக்கு பயம், ரொம்ப பயம். அப்படி இருக்கும்பொழுது அப்பா என்ன பண்ணுறான்? இந்த பயம் உனக்கு பெரிய பிள்ளை ஆகிறான், இதெல்லாம் இருட்டை பார்த்து பயப்படுறானே அவன் அப்படின்னு எல்லாம் அரச பேச ஆரம்பிக்கிறாங்க. இது தகப்பனுக்கு கொஞ்சம் மன உறுத்தலை கொடுக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, ஒரு வழி பண்ணும். இந்த பிள்ளைக்கு வைப்பாங்க, அப்பா சொல்லுங்கப்பா, நாம் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகிறோம். காட்டுக்கா சொல்கிறது பார்த்தா கேளு. காட்டுக்கு போகிறோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ தனியாக அங்கே இருக்கிற. நைட்டு ஃபுல்லாவா? நானா? வெளியே பாரு, எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. உப்புள்ள நான் பயந்தாங்கொழியாக இருக்கிறான். நைட்டு அதை இருட்ட பார்த்தா பயப்படுறான் சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பையனுக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாகுது. ஒரு நாள் இல்லையா, நீ தனியாக இருந்து பாரு, உங்கள் மனசுக்கு ஒரு தைரியம் வரும் உனக்கு என்று அப்போ எப்படியோ சொல்லி பிள்ளைய சம்மதிக்க வைக்கிறார். பையன் என்ன பண்ணுறான்? சரி, நம்மளால் அப்பாவுக்கு ஒரு அசிங்க அவமானம் இருக்கட்டும் என்று பையன் என்ன பண்ணுறான்? ஒத்துக்கிறான். சரி, நான் போகலாம்ப்பா. போகிறாரு. பையனை நடு காட்டில் மத்தியில் உட்கார வச்சிடுறாரு. உட்கார வச்சுட்டப்பா, பொழுது போகுது, அப்பா கிளம்புறேன். நீ கண்ணை திறந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு பயப்படுவேன். அது ரொம்ப பயம். உங்கள் கண்ணை கட்டிக்கோ, ஒரு துணி வச்சு கண்ணை கப்பா கட்டி விட்டு போயிடுறேன். நீ அப்படியே பல கஷ்டம் ஒரு நைட்டு இருட்டில் மட்டும் அதை நான் மனசில் வச்சுக்கோ. இருட்டில் நிற்கிறேன், மனசில் வச்சுக்கோ. பயமெல்லாம் தெளிவாக போயிடும் உனக்கு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். சரிப்பா. அப்பா கண்ணை கட்டிட்டு கிளம்புறாரு. பையனை நைட்டில் பண்ணுறான். காட்டில் உட்காந்துருப்பான். சரி, மிருகங்க சத்தம், ஐயா அது இந்த குருவிங்க சத்தம், வண்டு சத்தம், எல்லாம் இதெல்லாம் இந்த வண்டுகள் அதிகாரம் விடுது, எல்லாம் சவுண்டு. அவனுக்கு ஒரு நம்பர் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு பயம் போகிறது. ஒரு தெளிவோடு மனசில் பார்ப்போம். இன்னும் பார்ப்போம் உட்காந்துருப்பான். அப்புறம் பொழுது விடுகின்ற பொழுது சூரிய ஒளிப்படும் இல்லை, அந்த ஒன்று உணர்வு நமக்கு வரும். பார்த்தோன்னா பரவாயில்ல, வெளிச்சம் உடனே படுது. இப்போ பொழுது விடிஞ்சிடுச்சு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த கட்டை அவன் பிரித்து வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வெளியே பார்க்கின்ற பொழுது கட்டை பிரித்த உடனே மிகப்பெரிய ஒரு
ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. என்ன அதிர்ச்சி? பக்கத்தில் பார்க்குறாரு, அப்பா அங்கேயே உட்காந்துருக்கா பக்கத்துலேயே. அப்பா உங்கள் வீட்டுக்கு போலியாப்பா நீங்கள்? எப்படிடா போவேன்? எப்படி போவேன்? சோதனை உனக்கு தான். அப்பா சொல்லி தான் இதை செய்கிற. இருந்தாலும் அப்பா துணவனுக்கு அவசியம். அப்பா விட்டு போயிட மாட்டேன். எப்படி போவோம்? நான் சொல்ல பார்ப்போம். என் வார்த்தையை கடைபிடிச்சு நீங்கள் என் மதிப்பு கொடுத்து உட்காந்து இதை நான் சொல்றது செய்யல நீ. அப்போ உனக்கு பாதுகாப்பு, உனக்கு துணை, உடன் இருப்பு. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கும். உனக்கு உடன் இருப்பு யாரு? நான் தான். என்னது அப்பா சொன்னாராம். சகோதர சகோதரிகளே, இந்த உடன் இருப்பு என்பது எல்லாராலையும் கொடுக்க முடியாது, நம்முடைய ஆண்டவரை தவிர. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு வார்த்தை மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 20ஆம் திருவசனம். மறக்கூடாது. வாசிக்கிறேன் பாருங்களேன். 19 வாசிக்கிறேன். அப்படியே ஏசப்பாவோட விண்ணேற்றம். இயேசு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் அடுத்து ஒரு வார்த்தையை கவனிக்கும், உடன் இருந்து சொல்றாரு இல்லையா? என்ன பண்ணுங்க, போயிட்டு நற்செய்தியை உலகமெங்கும் படைப்புகள் நற்செய்தி சொல்லுங்க என்று இயேசு சொல்றாரு. அந்த வார்த்தை என்ன பண்றாங்க? நம்பிக்கை கொள்ளும் எல்லோரும் என்ன பண்ண மீட்பு பெறுவார்கள் சொல்றாரு. மறுபடி ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சிலர் என்ன பண்ணாங்க? உலகமெங்கும் பரவி சென்றாங்க. கண்ணில் பார்க்க மனுஷாளுக்கெல்லாம் வேசப்பாக அறிவிச்சாங்க. அப்படி அறிவித்த அவர்களோடு ஆண்டவர் உடன் இருந்து, ஒன்று. ரெண்டாவது, செயல்பட்டு. உடன் இருக்கிறது பெருசு இல்லை. என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள் தகப்பன் செய்யணும். செயல்பட்டு அரும் அடையாளங்களால். முதல் வார்த்தை எப்படி செயல்பட்டாரு? அவருடைய வார்த்தைகள் அற்புதம் செய்யப்பட்டது. அங்கே யோவானும் பேதுரும் எருசலேம் கோயிலுக்கு போகிறாங்க. படிக்கட்டில் வாசல்லாம் கூட ஒரு பிச்சை உட்காந்துருக்கிறான். அவன் கேட்குறான் பேதுரு யோவானையும் பார்த்து, ஐயா ஏதாச்சும் எனக்கு தர்மம் கொடுங்க என்று கையெழுந்துக்கிறான். பேதுரு சொல்லுகிறார், இப்பா என்கிட்ட காசோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன். இயேசுடைய பெயரால் எழுந்து நடன்னு சொன்னார். அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் திருப்பெயர் அங்கே அற்புதம் செய்கிறது. அதான் இங்கே பாருங்க, அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை வலுப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். தன் பெயரால் எங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அந்த நற்செய்தி செய்கின்ற ஊழியருடைய வார்த்தையை ஆண்டவர் தன் வார்த்தையாக ஏற்று அற்புதம் செய்யும் வார்த்தையாக மாற்றுகிறார். நான் உடன் இருப்புன்னு சொல்றது. இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கணும். நம்ம எப்போ அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு பகுதி. இன்னைக்கு முதல் வாசகம் எத்தனை பேர் போறாங்க பாருங்க. பேதுரு என்ன பண்றாங்க? பேதுரு என்ன பண்றாரு? தியத்திராங்க நகரத்துக்கு போறார். அங்க போயிட்டு ஆண்டவரை போதிக்கிறார். அங்கே ஆண்டவரை போதிக்கின்ற பொழுது லீதியா என்கின்ற பெண் ஆனந்த விசுவாசமா இருக்கிறாங்க. அவங்க விசுவாசம் கொண்டு இருக்காங்க. கேட்ட வார்த்தைகள்லாம் மிக கவனமா கேட்குறாங்க. பிறகு என்ன பண்றாரு? வார்த்தை கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நம்ம பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். நாம் போதிக்கும் சொல்ற இல்லையா, நீ போய் நான் சொல்றதை செய்யி, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். புரியுதுங்களா? நீ போய் செய், நான் பார்த்துக்கிறேன். நீ செஞ்சுட்டு நடக்கலையே, நீ வருத்தப்படாத. அவனுடைய கடவுள் அங்கே என்ன செய்யணும் அவர் பார்த்துக்குவார். அவருடைய அருளாசி அங்கே பார்த்துக்கும். அவருடைய திருக்க நாங்கள் அற்புதம் செய்யும். எனவே நீ அதை பற்றின கவலையே படாது. அதான் இங்கே விளங்குது பாருங்க. இங்கே அவர் தியத்திராங்கிற ஊருக்கு போகிறாரு. என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு ஓய்வு நாளிலே போயிட்டு போதிக்கிறார். அவர் போதிக்கிற பொழுது அங்கே
ஒரு ஆடைகளை விற்கின்ற ஒரு துணி கடைக்காரம்மா லீதியா. நம்ம என்ன பண்ணுறாங்க, மிக ஆர்வமாக அந்த அப்பாவுடைய வார்த்தையை கேட்குறாங்க. நம்ம ஏசப்பா விசுவசிக்கிறாங்க. பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை என்ன பண்ணுறாரு, திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். சொன்னவங்க வாங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, பேதுரு தான் வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு மரியாதை செஞ்சு அவர் அனுப்புகிறாங்க. வாசகம் சொல்லுது. சகோதரர்களே, கடவுள் எப்பொழுதும் அவர் பண்ணார், சும்மா அப்படியே ஓகே கிளம்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி விலகி சொல்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. தன் பணியை ஏற்று செய்யும் பிள்ளைகளோடவே இருந்து வழி நடத்துகின்ற இறைவன் நம்முடைய இறைவன். கடவுள் நம்மளை நடத்துகிற விட்டு போயிட மாட்டார், நிர்கதியாக விட்டு போயிட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் உடனிருந்து காப்பாற்றும் கடவுள். இன்னைக்கு நற்செய்தியை பாருங்க. இன்னைக்கு 15 மிக சிறப்பான ஒரு 16வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக நினச்சிக்குவாங்களா. உங்களை கொல்றதே கடவுளுக்கு திருப்பணி செய்வது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட கொடுமைகள் நீங்கள் அனுபவிப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களை கொல்லுவோர், உங்களை கொலை பண்ணுறது கடவுளுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு அந்த நபர்கள் நம்புவாங்க. அந்த அளவுக்கு மிக கடுமையான காலத்தில் நீங்கள் இருப்பீங்க. இருந்தும் நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். ஏன் பாருங்க பார்ப்போம். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு 15:26 இந்த வசனம். தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அப்படியே அவனை விட்டுற மாட்டேன். பயப்படாதீங்க பிள்ளைகளே. ஏன், என் வார்த்தையே உங்கள் தலைமையில வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. புரியுதுங்களா? என் வார்த்தையை தாங்கி போகிறீங்க, என் பெயரை தாங்கி போகிறீங்க, என்னை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கிற போது நான் விட்டுருவேன்னா பாருங்க பார்ப்போங்க. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே இந்த தந்தையிடமிருந்து வந்த உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். சொல்ற மிக வார்த்தை பாருங்க. நான் தூய ஆவியானவரை உங்களுக்கு கூடவே அனுப்புவேன், உங்களை நிற்கதியாக விட்டுவிட மாட்டேன். பாருங்க, அடுத்து பாருங்க பார்ப்போம். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். நீங்கள் எனக்கு சான்று பகரும் அளவுக்கு, நீங்கள் எனக்கு சாட்சியம் சொல்லும் அளவுக்கு தூய ஆவியார் உங்களை வலுப்படுத்துவார், உங்கள் கரத்தை வலுப்படுத்துவார், உங்களுடைய வார்த்தையை வலுப்படுத்துவார். சொன்னார் இல்லையா, என்கிட்ட காசு பணம் கிடையாது, இருக்கிறத கொடுக்குறேன் நட, இந்த வார்த்தையை வலுப்படுத்துவார் பாருங்க. நடந்தான் பாருங்க அங்கே விடவன். சகோதரர்களே, எனவே நம்ம கடவுள் விட்டுட்டு போயிட்டாரு, விண்ணேற்றம் அடைஞ்சிட்டாரு, ஏசப்பா நம்ம கூடவே இல்லையே, அவர் இப்போ இருந்தால் எப்படி அப்படி எப்படி எந்த கவலையும் வேண்டாம். சகோதரர்களே, ஏசப்பா நம்ம கூடவே தான் வந்திருக்காரு, கூட தான் இருக்கார். திருப்பாடல் 117 நினைக்கிறேன், பார்க்க 121 நினைக்கிறேன், நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். அற்புதமான ஒரு பாடல். எண்ணிக்கை சந்தேகமாகுது. 21 நினைக்க பாருங்க பார்ப்போம். பாருங்க ஒரு நிமிஷம். 121 எஸ் 121 இல்லையா. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரும் என்று எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி உன்னை பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, ஆண்டவரே உம்மை காக்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. ஆண்டவரே உன்னை காக்கிறார். நீ ஆண்டவருடைய அவருடைய வார்த்தையை தாங்கிப்போ, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பணியை செய்யி, அவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பணியை செய்யி, ஆண்டவரே உண்மை காக்கிறார். வார்த்தை பாருங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர் உன் வலப்புறத்தில் உள்ளார். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்லும்போது அப்படியே நமக்கு அப்படியே உடம்புல அப்படியே மெருகேறணுங்க.
உடம்பு அப்படியே உரம் பெறணுங்க. அவரோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். அவர் உம்மை காக்கின்றார், அவர் வல பக்கத்தில் உள்ளார். இன்னொரு வார்த்தை கவனிங்க பார்ப்போம். அவரே உனக்கு நிழல் ஆவார். நிழல் மனுஷன் விட்டு போகுமா? நிழலுடைய சைஸ் வேணால் குறையும், சூரியன் வர வர குட்டியாக இருக்கும், பெருசாக இருக்கும், இப்படி தான் குறைமொழிய உன் நிழல் உன்னோட தான் எப்பவுமே இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அருக்கடம் கூடவே இருக்கு பாருங்க. தலைப்பே இந்த 121 சங்கீத தலைப்பேனது நம்மை பாதுகாக்கும் இறைவன். பார்ப்போம். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது. ஐயோ ஆண்டவரே, அவ்வளோ பாசமா எங்க மேல உங்களுக்கு. என்ன வார்த்தை பாருங்க பார்ப்போம். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவரே ஆண்டவரே, இரவில் நிலாவும் நம்மளை தீண்டாதான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாட்டுப்புற பாடல் ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா தன் பிள்ளைய பற்றி, பிள்ளை அழுவுது, அந்த அழுகையை பற்றி ஒரு பிள்ளை பாசமாக ஒரு பாட்டு பாடுறான். சரியா? அப்பா அடித்தாரோ அரளிப்பூ செண்டால. அரளி பூக்குது இல்லையா? பூ அடிச்ச பிள்ளைக்கு வலிக்குமா? என் பிள்ளைக்கு வலிக்கும். அவருடைய பாசத்தை பாருங்க, என் பிள்ளைக்கு வலிக்கும்யா. பூவால் கூட என் பிள்ளை அடிக்கக்கூடாது. பாருங்க பார்ப்போம். சூரியனு கூட என் பிள்ளை மேலே படக்கூடாது, நிலா வெளிச்சம் கூட என் பிள்ளை படக்கூடாது. என்ன ஆண்டோட அன்பு பாருங்க. இந்த திருப்பாடலை தாவிதாசர் எப்படி எழுதியிருப்பாரோ, எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை உணர்ந்து எழுதியிருப்பாரோ தெரியல. நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்கிறாங்க, அப்பா அடித்தாரோ அரளிப்பூ செண்டால், மாமன் அடித்தானோ மல்லிப்பூ செண்டால். மல்லிகைப்பூவில் ஒன்று மாமா அடிச்சுட்டாலும் செல்லக்குட்டி ஐயா. இப்படி அடித்ததால என் புள்ள கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எம்மா தண்ணி தெரியுமா? எம்மா தண்ணி தெரியுமா? என் புள்ள கண்ணில் எம்மா தண்ணி வந்துச்சுன்னா ஆறு நிரம்பி ஆனை குளித்தேறி. என் புள்ள அழுத தண்ணியில் அப்படியே ஆறா ஓடுது. என் புள்ள கண்ணில் அம்மா தண்ணி ஆறா ஓடுது. அதில் யானை குளிச்சுட்டு போயிடுச்சான் இல்லையா? 6 பெருக்கெடுத்து ஆனை குளித்தேறி இல்லையா? குளம் நிரம்பி குதிரை குளித்தேறி. குளம் நிரம்பிடுச்சான் தண்ணியில். அம்மா தண்ணி என் புள்ள அழுதுச்சு இல்லையா? குளம் நிரம்பி குதிரை குளிச்சு, அந்த குதிரையே குளிச்சுட்டு போயிடுச்சான் அம்மா தண்ணியா குளத்தில் இல்லையா? வாழைக்கு பாயும் போது வத்தியதான் கண்ணீர். மிச்சம் மீதி தண்ணியெல்லாம் வாழைத்தோப்புக்கு பாயும் போது தான் என் பிள்ளை தண்ணியே குறைஞ்சிச்சான். அம்மா அழகு என் புள்ள அழுதுச்சான். அந்த புள்ள இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கும். தாயுடைய பாசத்தை பார்க்கணும். நம்ம ஒரு தாய் தான் பிள்ளை மேலே எந்த அளவுக்கு அன்பை பாசத்தை அள்ளி கொட்டியிருந்தான்னா இல்லையா? என் பிள்ளைய மல்லிகை போல கூட அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைக்கு வலிக்கும். ஆண்டவருடைய பாட்டை பாருங்க பார்ப்போம். பகலில் என் பிள்ளைய கதிரவன் கூட தாக்காது, என் பிள்ளை நான் நிழலார்ந்து பாதுகாப்பேன். இரவில் பாருங்க பார்ப்போம். நிலா கூட உண்மை தீண்டாது, நிலா வலிச்சிடும் உங்களுக்கு என் பிள்ளைக்கு. ஆண்டவரே கடவுளே, இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க மேலே நீங்கள். இன்னும் பார்த்து பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உயிரை காத்திடுவார். கடைசியாக பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்களேன். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படிலாம் காப்பாற்ற இருப்பாருங்க. இது அனைத்து மக்களுக்கும் ஆண்டு சொன்ன வார்த்தை. இது சிறப்பாக, இது எல்லாருக்கும் இந்த ஒரு அன்பு ஆசிரியர்னா ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்களே, பேதுரை போல, பவுலை போல, திருத்தூதர்களை போல யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கும். ஆம் சகோதரர்களே, நாம் நம்முடைய பணியை செய்கின்ற பொழுது ஆண்டோட உடனிருப்பு நாம் அதை நம்ம யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கூட நம்மளை காப்பார். நீங்கள் திருப்பாடல் வரையை நீங்கள் பாருங்க பாப்பா. நீங்கள் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தம் பிள்ளைங்க மேலே ஆண்டவர் அவ்வளோ விருப்பமாக இருக்காரு, விட்டு போயிட மாட்டார். எனவே நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து பார்ப்போமே. அவருடைய ஆசை நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க, அவருடைய அருள் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. அவருடைய திருக்கரை நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும், அவர் திருக்கரை நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட நம்ம கேட்கறது ஒன்றே ஒன்று தான். நம்மகிட்ட அப்போ நம்மளாம் விருப்பம், என் பிள்ளையாரு, என் செல்ல பிள்ளையாருன்னு சொல்கிறார்.
நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம். அவருடைய ஆசிரியை பெற்று மகிழ்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.